ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மாதிரி கிச்சன். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முயல் கறி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், மிளகு, சோம்பு சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு மட்டும் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு. இதுக்கு ரொம்ப முக்கியம் இஞ்சி பூண்டு தான். ஸோ அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா முயல் கறி கொஞ்சம் கவுள் வாடை வரும். ஸோ இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். மிளகாய் நான் 10 சேர்த்துருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சா போதும். இப்போ இன்னொரு குக்கரில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெயும் இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ மட்டன் சிக்கன் இருக்க மாதிரி கறியிலேருந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம சேர்க்குற எண்ணெய் மட்டும்தான். ஸோ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நமக்கு கறி ஒரு 1.25 கிலோ இருந்துச்சு. ஸோ வெங்காயம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 kg சேர்த்தணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம முயல் கறியை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது கவுள் வடை ரொம்ப அடிக்கும். நமக்கு அது இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இதில் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அந்த மசாலா தண்ணியே போதும். அது போக அடிஷ்னலாக கொஞ்சமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தோம்னா நமக்கு அது வத்தாது, டைம் ஆகும். அந்தளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி கிரேவி இதிலே வச்சா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கறி நமக்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியே கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதுவே இருக்குது. ஏன்னா இந்த முயல் கறி கறியிலேருந்தே தண்ணியை ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது சூடாக இட்லிக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான முயல் கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.